வெல்கம் பேக் டு சூப்பர் ஹவுஸ்ஃபுல். இயக்குனர் லிங்குஸ்வாமியோட பிரத்யேக நேர்காணலை நேத்திக்கு பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். சார், நீங்கள் வந்து அப்பார்ட் ஃப்ரம் டைரக்ஷன் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அது வந்து எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் நிறைய வந்து மாடர்ன் ஆர்ட்ஸ் எல்லாம் வரைவீங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஸ்கில் எப்படி சார் உங்களுக்கு டெவலப் ஆச்சு? பிகாஸ் ஒரு டைரக்டராக இருக்கும் போது அதுலேயே வந்து டைம் போயிடும் இல்லையா? அதை பற்றியே யோசிச்சு அதுலேயே டைம் போயிடும். ஸோ எப்படி இந்த ட்ராயிங், பெயிண்டிங் இதெல்லாம் எப்படி நடந்தது உங்கள் லைஃப்பில்? போயம்ஸும் இந்த டிராயிங்கும் இப்படியுள்ள லேசாக வந்துட்டு போன விஷயம். முதல்லேருந்தே கவிதை எழுதுறதுங்கிறது காலேஜ் படிக்கிறப்ப வந்து இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு வரி கவிதை எழுதிட்டா அது கொடுக்குற பெரிய சந்தோஷம் வந்து அது பல கோடிக்கு சமம். அது வந்து பெரிய ஹாப்பியாக இருக்கும் மனசுக்கு. ஆனால் திரும்ப திரும்ப என்ன நடந்தாலும் சினிமா விட்டு வெளியில் பெரிய ட்ராவல் பண்ணாலும் எங்கே உட்காந்து அரட்டை அடித்தாலும் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே அதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை, சினிமா தான். சினிமா தான். இப்போ ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆகுது. என்னென்னா, நம்ம ஒரு ரசிகனாக இருந்தப்போ வந்து ரொம்ப ஆர்வமாக போய் தேட்டரில் படம் பார்ப்போம்ல. அப்போ படம் பண்ணாதப்போ இருந்த அந்த சுதந்திரம் இருக்குல்ல, அது இப்போ வந்து என்னென்னா படம் பண்ணதுக்கு பிறகு கொஞ்சம் சின்னதாக வந்து என்னென்னா அது கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஒரு பிளைனாக ஒரு வெட்டியாக ஒரு படம் பார்த்த அந்த மூடு இருக்குல்ல, அது ஒன்றையும் எப்பயும் நான் ரசிகனாகவும் வந்து என்னென்னா இப்பயும் தேட்டருக்கு போனேன்னா ஒரு ரசிகனாக தான் படம் பார்ப்பேன். இருந்தாலும் இது அதுவே நம்மளுக்கு வேலையாக அமைஞ்ச உடனே முதல்ல அந்த ரசிகன் இருந்தால அவன் ரொம்ப பயங்கர ஹாப்பியானார். அவனுக்கு பயங்கர சுதந்திரம், எந்த ஒரு டென்ஷன் அதெல்லாம் ஸ்ட்ரெஸ்லாம் இருக்காது, ஜாலியாக போகிறோமா பார்த்தோமா. ஆமாம் அதுவே இப்போ ஒரு தொழிலாகவும் இருக்குது. சார், டைரக்ஷன் பண்ணும்போது ஒரு சாங் ஷூட்டிங்கோ சீன் ஷூட்டிங்கோ வந்து நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய லொக்கேஷன்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான மெமரபிளான ஒரு லொக்கேஷன் சொல்லுங்கள். பார்த்த உடனே இப்போ சூப்பராக இருக்குல்ல, இந்த லொக்கேஷனுக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நம்ம போய் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்ச ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன் எது சார்? பிகாஸ் நாங்களாம் சென்னையே தாண்டினது கிடையாது, ஆனால் நீங்கள் வந்து சைனா வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க. இல்லை, நான் எனக்கு என்னென்னா நம்ம படத்தில் சாங்க்குன்னு அதிகமாக நான் ஃபாரின் நிறைய போக மாட்டேன். இங்கே இந்தியாவுக்குள்ளே தான் பண்ணணும்னு நிறைய ஆசை இருக்கும். அப்படி போனதுன்னு பார்த்தா சுவிட்சர்லாந்தில் வந்து சாங் பண்ணுறதுக்காக நம்ம பீமா இந்த மாதிரி இப்போ நம்ம ரன் இதெல்லாம் போனது. கம்போசிங்காக போன ஊர்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி, அது ரொம்ப பிடிக்கும். அது வந்து சமீபத்தில் அதே மாதிரி அவார்டு இதுக்காக நம்ம பாலாசக்தியருடைய வழக்கேனுக்காகவும் கும்கிக்காகவும் நார்வே போயிட்டு வந்தேன். ஓகே. பாரிஸு நார்வேவும் போயிட்டு வந்துட்டு நார்வேயில் எப்படியாவது ஒரு சாங் ஷூட் பண்ணணும்னு சொல்லி பெரிய ஒரு ஆசை வந்துச்சு. அப்படி ஒரு பெரிய அற்புதமாக இருந்துச்சு. நார்வேயிலேருந்து ஸ்வீடனுக்கு நான் கார்லேயே ட்ராவல் பண்ணேன். ஓகே. நைட்டு 11 மணி 12 மணி வரைக்கும் சூரியன் இருந்துச்சு. எவ்வளோ நேரம் பண்ணால் ஷூட் பண்ணலாம். ஆமாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த லொக்கேஷன்லாம். எனக்கு நான் ஊர்லேருந்து அப்படியெல்லாம் போகிறப்ப நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவேன். நான் தான் ஃபஸ்ட்டு நிறைய ஊர்களுக்கு போய் சுற்றிட்டுருக்கேன், ஆனால் வீட்டிலேருந்து யாரையுமே பெருசாக கூட்டு போகிறது கிடையாதுல்ல. அப்போ வந்து உங்களுக்கு முன்னாடி நான் லொக்கேஷன் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன்னு நினச்சிக்காங்க. அதுக்கப்புறம் மற்ற பேர் எல்லோரும் போவோம்னு சொல்லுவேன். கூட்டி போவீங்களா சார்? ஆமாம், இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இந்த லீவில் மட்டும் பசங்களை கூட்டு வெளியில் போயிருக்கேன். இன்னும் அடுத்தடுத்து போகணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் வந்து இந்த மாதிரி போன இடங்கள்லேயே மலேசியா வந்து ரொம்ப பிடிக்கும். அது காரணமே கிடையாது, ஆனால் வந்து எனக்கு என்னென்னா மலேசியானா ஒரு என்னுடைய எல்லா ஹிட் சாங்ஸும் மேக்ஸிமம் சாங்ஸும் மலேசியாவில் கம்போஸ் பண்ணது. யுவன் சங்கர் ராஜாவோட பையா சாங்ஸ் எல்லாமே அங்கே பண்ணது தான். எல்லா படத்துக்கும் அங்கே தான் போயிட்டு வருவேன். அது மலேசியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார், என்ஜாய்மெண்ட்டெல்லாம் இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு டீமோடு போகும்போது நிறைய கஷ்டம் கூட இருக்கும் இல்லையா? இப்போ வந்து ஆர்டிஸ்டெல்லாம் வந்து மழை வெயிலெல்லாம் பார்க்காம வந்து டான்ஸ் ஆடணும், இல்லை வந்து வேறு ஏதாவது சீன் எடுக்க வேண்டியதாக இருந்தால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங். ஸோ அதுக்கு வந்து எப்படி நீங்கள் அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஐயோ பாவம் பிள்ளைங்க இப்படி நம்ம வாட்டுறோமே இந்த குளிரில் வெயிலில் அப்படின்னு யாரை பார்த்தா பாவப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த சீன்ஸ் பற்றி சொல்லுங்கள். அது வந்து நீங்களே பாவம் பார்த்து அழடாமலை சாங் பண்ணும்போது அந்த மழை அந்த தண்ணியை வந்து வெளியிலேருந்து வந்து வாட்ரு லாரி கொண்டு வந்து நாங்கள் வந்து ஷூட் பண்ணல. அங்கே உள்ள தண்ணியை தான் பைப்பில் பிடிச்சி தான் வந்து அப்பப்போ மேலே போடுவாங்க. பார்த்தா கார்த்தியும் தமன்னாவும் அப்படி நடுங்குவாங்க 2 பேருமே. அப்படி பயங்கர குளிர் வேறு, மழை பெஞ்சிட்ருக்கு. இதில் ஆடுங்கிறது பெரிய விஷயம். சார்னு ஒரு சில ஐடியா கொடுப்பாங்கல்ல, ரொம்ப குளிராக இருக்கும்போது லேசாக ஓட்கா மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டா கொஞ்சம் தேருங்க, கொஞ்சம் பாருங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல.
அந்த பக்கமே வரமாட்டா. அப்படி கார்த்திக் அந்த பழக்கமும் துளி கூட கிடையாது. ஒரு பெரிய ராஜ் மாஸ்டர்னா என்ன பண்ணுவார்னா, அவர் அட்டை பாக்ஸு அதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் போட்டு மேலே ஏறி நிற்பார் அந்த அட்டைக்கெல்லாம் பயந்துட்டு. பொடி வச்சு அதுக்கப்புறம் வந்து நெருப்பு வச்சு தான் அதை வந்து பிச்சு எடுக்கணும், இல்லைன்னா டோட்டலாக பிளட் எடுத்துகிட்டு தான் விடும். அந்த லொக்கேஷன் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக. படம் பார்க்கும்போது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, படம் பார்க்கும்போது அப்படி வந்து சுகமாக நம்ம ரசிச்சிருவோம். ஆனால் எடுக்கும்போது ரொம்ப உண்மையிலே கஷ்டப்பட்ட ஒரு லொக்கேஷன்னா அதுதான்.